இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உலர்ந்த எலும்புகள் என்றால் காய்ந்து போன எலும்புகள், புதைக்கப்பட்டு பல காலங்கள் சென்றதும் எலும்புகளில் சதை, நரம்பு, இரத்த குழாய்கள், தோல் எதுவும் இல்லாமல் காய்ந்து உலர்ந்த கட்டையைப் போல் இருக்கும். பள்ளத்தாக்கில் காணப்படும் எலும்புகள் மகா திரளாய் இருந்தன. ஏன், ஏதோ யுத்தம் நடந்திருக்கக்கூடும். கும்பல் கும்பலாய் மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் தான் திரளான உலர்ந்த எலும்புகள் காணப்படும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலே எசேக்கியா தீர்க்கதரிசி அவர் எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதிகாரம் 37 1-14 வசனங்கள் வாசித்து பார்த்தால், எசேக்கியா தீர்க்கதரிசியிடம் தேவன் காட்டிய ஒரு காட்சியை எசேக்கியா தீர்க்கதரிசி விவரிக்கிறார். அதில் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள தேவன் அவரை கொண்டு போகிறார். ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டதாயும் தேவன் அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னதாகவும் சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று 37வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்லும்போது ஒரு இரைச்சல் உண்டாகி, அசைவு உண்டாகி, எலும்புகள் எல்லாம் நாலா பக்கங்களிலிருந்து வந்து சேர்ந்து உயிரடைந்து மகா சேனையாய் நின்றதாம். இப்படி உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணின போது நான் கர்த்தர் என்று அறிவீர்கள் என்று வசனம் 13 சொல்லுகிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று தேவன் இதை உரைத்ததாக தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் உலர்ந்து போய் காய்ந்து போய் இது மறுபடியும் துளிர்க்குமா, உயிரடையுமா என்று நம்பிக்கை அற்று போய் அறுப்புண்டு போனது போல இருக்கும் எல்லா பகுதிகளையும் இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உயிர் கொடுத்து புதுப்பித்து பலனடைய செய்வார். அது செயல்படும்படியாகவும் செய்வார், அது பலனளிக்கும்படியாகவும் செய்வார் என்று நாம் விசுவாசிக்கலாம். மரித்த நிலையில் ஏதோ ஒரு விஷயம் பல காலங்களால் மறந்தே கூட போயிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவைகளை வல்லமையாய் உயிர் பெற்று எழும்பச் செய்ய தேவனால் முடியும். நம்புகிறீர்களா? அப்படியென்றால் எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். இந்த ஆடியோவில் கேட்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள். உங்கள் காரியங்கள் மரித்து உலர்ந்து போன நிலையாக காணப்பட்டாலும் அது உயிரடையும். அது சாதகமான தீர்ப்பாக உங்களுக்கு அமையும். தேடி வந்து உங்களை அது சேரும். உங்கள் பிரயாசமெல்லாம் வீணா போயிற்று என்று விரக்தி அடைந்திருக்கிறீர்களா? ஆனால் அதன் பலனை இரட்டத்தனையை அறுக்கும் காலம் இதுவாக இருக்கும். கை நழுவிற்றே என்று நீங்கள் நினைக்கலாம். அது திரும்பி வந்து அதன் மூலம் நீங்கள் கம்பீரிக்க முடியும். இது எப்படியாகும்? வெகு காலமாய் கோமாவில் இருக்கிறார்களே, கண் விழித்து பேசி எழுந்து நடமாடும் காலமாய், உயிரடைகிற காலமாய் கர்த்தர் இதை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேளுங்கள், அதை விசுவாசியுங்கள். வார்த்தை வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் வார்த்தை. சத்தியமும் அவரே. அவரை அறியுங்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற அருமையான வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே வசனத்தை கேட்கிற நீங்கள் உலர்ந்த நிலையில் இருந்தாலும் உலர்ந்த காரியங்களை கூட பசுமையானதாய், சாரமுடையதாய், துளிர்க்கக்கூடியதாய், பலன் கொடுக்கக்கூடியதாய் கர்த்தரால் மாற்ற முடியும். அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை அப்படி செழிக்க செய்வாராக. கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிப்போம். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஆமாண்டவரே, இந்த வனாந்திரத்தில் யுத்தத்தின் நிமித்தமாகவோ, கொள்ளை நோய்களின் நிமித்தமாகவோ, வேறு எந்த பிரச்சனைகளின் மூலமாகவும் கூட்டம் கூட்டமாய் மறைந்த ஜனங்களுடைய எலும்புகள் இன்றைக்கும்
பயங்கரமான இந்த உலகத்தில் சமுதாயத்தில் யுத்தம் புரிகிற வகையில் கர்த்தாவே அநேக பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை அந்த உலர்ந்த எலும்புக்கு ஒத்ததாக இருக்கிறது ஐயா. இந்த நாளிலே கூட என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காய்ந்து போன நிலையில் இருக்கிற கரிக்கட்டையாய் போன காரியங்களை கூட மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உங்கள் இடத்தில் இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த காரியத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மாற்றத்தை, அவங்க வாழ்க்கையில் ஒரு கம்பீரத்தை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு ஜெயத்தை கர்த்தர் இது மூலமாய் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும்படியாய் உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அருமையான செய்தியை மற்றவர்களும் கேட்டு ஆசீர்வாதம் அடைய, செழிப்படைய மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.